அது வரும்போது வரட்டும்டா. இப்ப எல்லாரும் ஊருக்கு கிளம்பலாம். ஏய் ரமேஷ், ஊர் வந்துருச்சு, இறங்குடா. அப்பா. ஐயா ரமேஷ், எப்பயா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். யோ, அரகுற வேலை பார்க்காம சீக்கிரம் சர்ச்சு விடியா. இது அப்பனும் அவனும் அப்புறமா கொஞ்சிங்கயா, முதல்ல வேலையை பாரியா. சொல்லியா, என்ன விஷயம்? அது வந்துப்பா, காலேஜ்ல ரமேஷ், என்ன இதை போய் நீ தொட்டுக்கிட்டு? சரியான என்ன மாதிரி நீயும் இதை தொடக்கூடாதுன்னா உன்னை நான் படிக்க வைக்கிறேன். யோ பெரியசாமி வாயா, வந்து முதல்ல அக்கில் இருக்க முடிய சர்ச்சு விடியா வாயா. சொல்லியா, எவ்வளவு பணம் வேணும்? 15,000 ரூபாப்பா. யோ பெரியசாமி, இதுல 5,000 ரூபா இருக்கு, எண்ணி பாத்துக்கோ. எதுக்குங்க? கூடிய சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேன். உன்னை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குதியா. ஏற்கனவே என்கிட்ட 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கி உன் பிள்ளைய படிக்க வைக்கிறியே, என்னையா பிரயோஜனம்? படிச்சு முடிச்சு வேலையை தேடி லோலோன்னு அலையத்தையா போறான். ஒரு சலூன் கடையை வச்சு கொடுத்தீங்கன்னா உன்ன மாதிரி அவனும் முடி வெட்டி பொழைச்சுக்குவான்ல. உங்க வாயை கழுவுங்க. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அப்பன் செய்யற தொழிலே புள்ளைய செய்யணுமாயா? உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட கந்து வட்டிக்கு வாங்கி நான் சாகற மாதிரி என் புள்ளைய சாகணும்னு நினைக்கிறீங்களா? போதும்யா, போதும். பணத்தை எப்படி வேணா சம்பாதிக்கலாயா. முட்டா பையன் கூட பணத்தை சம்பாதிச்சிருவாயா. ஆனா அறிவை படிச்சுதாயா சம்பாதிக்கணும். அதை புரிஞ்சுங்க. யார முட்டா பையன் சொல்லிட்டு போறான்? நீ எதுக்கியா இங்க வந்த? அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம லட்சியத்துல தான் கவனமா இருக்கணும். இந்த பணத்தை வச்சுக்கோ. முதல்ல கொண்டு போய் காலேஜில் கட்டிடு. இந்த ரமேஷ், பாத்து வாங்கடா மாப்ள. நீ உருண்டுறாதடா புளி மூட்டை. டேய் மாப்ள, ஏ அப்பதாடா, அப்பதா. ஆரு, ஐயோ வந்துட்டாண்டா, வந்துட்டாண்டா. ஏ ஆறுமுகா, அப்பதா, அப்பதா, ஐயோ அப்பதா, 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 நில்லு, நில்லுங்க, அப்பதா, 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 நில்லுங்க. என்னை காப்பாத்துடா. ஆறுமுகா, உன் புள்ள ஐயோ ஆத்தா கொண்டு வா போல் இருக்கு. டேய் கருப்பசாமி, நாதா இறக்கி விடுறா, நாதா இறக்கி விடுறா. வயசான காலத்துல ஏன்டா இப்படி மிஸ் பண்ற? நீ எங்க அம்மாவை தூக்கலாம், நான் உங்க ஆத்தாவை அடிச்சு தூக்குறேன். பல்ல உடைச்சிடுவேன். இறக்கி விடுறா, இறக்கி விடு. பின்ன என்னப்பா, நான் ஆசாசையா அப்பதா அப்பதான்னு கூப்பிடுறேன். ஏதோ பேய பார்த்த மாதிரி ஓடுது. நீ பேய் தான்டா, பண பேய். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் தானே வர. இந்த வாயை மூடாதா. பெரிய படிப்புல சும்மா வா, பணம் செலவு பண்ணத்தான் முடியும். நீ வா ராஜா, நீ வா, நீ வா. டேய் ஆறுமுகம், இவனை துருத்து ஊது விட்டுக்கணும்டா. ஒரு ஆள் சம்பளம் மிச்சமாகல. ஏய் கிளவி, ஏன்டா முறைக்கிற? 2 கண்ணை நூண்டிடுவேன். ஆத்தா, பையனை முன்னாடி வச்சிட்டு இருந்தேன், கட்ட கோபம் சொல்லிட்டேன். கண்ணு, காலேஜ் எவ்வளவு ராசா ஃபீஸ் கட்டணும்? 10,000 ரூபாய்ப்பா. 10,000. வழிக்கு கிடக்குறாடா, அவங்களுக்கு போய் நெருக்கிறியடா. இந்த தண்டட்டி வித்தா காலேஜுக்கு பணம் கட்டலாம்னு நினைச்சேன். கிளவி கொல்ல பாக்குறிய, போய் சோடா வாங்கிட்டு வாடா. அட சும்மா இருப்பா. அப்பதா கண்ணு முழிச்சா தண்டட்டிய கழட்ட விடுமா? இந்த மாதிரி நேரத்துல தான் கழட்ட முடியும். செயினை கழட்டுப்பா. அதெல்லாம் கவரிங்கடா மகனே. நீ காலேஜ்ல படிக்கிறது நிரூபிச்சுடா, நிரூபிச்சுட்ட. உம்மா உம்மா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இது 500 ரூபாய், 10,500 ரூபாய். இத கொண்டு காலேஜ் கட்டிட்டு நல்லா படிக்கண்ணு. சரிப்பா. டேய் கலவு மூச்சுக்கு போதுடா. ஐஸ் இருக்கு பை. டேய் பை. டாடா. நீ பணப்பேய் தான். அட
செல்வா டேய் செல்வா கோபாலே எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டா உன்னை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு வா 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 ஏய் சக்தி என் ஃப்ரெண்ட் கோபால்ரா சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே படிச்சோம்டா வாங்க சார் Nice to meet you. வாங்க இதான் நம்ம கடை குலத்தொழில் ஃப்ரெண்டு நானும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு கொல்ல ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்டு ஆனா பகவான் என் தலையெழுத்து இப்படி எழுதிவிட்டான் நான் ஒரு மடையன் என்னை பத்தியே பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அது என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள போன வாரம் உச்சி வெயில்ல அப்பா வயக்காட்டில் நடந்து வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு நாங்கெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் உசுருக்கு ஒண்ணு ஆபத்துல ஃப்ரெண்டு என்னடா சொல்ற? ஆனா மாப்பிள்ள ஒரு கையும் ஒரு காலும் விளங்காம போயிடுச்சு மாப்பிள்ள ஐயோ ஏன்டா இத முன்னாடியே சொல்லல? அப்பா செல்வம் எப்படியா வந்த உங்களுக்கு போய் எப்படிப்பா இப்படி எல்லாம்? வரசிக்கு சொல்லிட்டாயா வரும் சரி அதோட நல்லா படிக்கிறியா எனக்கு ஏன்பா இதெல்லாம் தெரியப்படுத்தல? உன் படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு தாயா சொல்லல அப்பா இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்பா என் கூட படிக்கிறவங்க. அம்மா செல்வா வாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. இவங்கெல்லாம் என் கூட படிக்கிறவங்கம்மா. வாங்கப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம்மா. கொஞ்சம் இருங்க ஐயா சோறாக்கிறேன். செல்வி கறிக்கடை தந்திருக்கா பாருமா. சரிம்மா. அம்மா என்னப்பா? காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டணுமா? எவ்வளோப்பா? 12,500 ரூபாய். அவ்வளோதானே, கட்டிட்டா போச்சுப்பா. நீ வருவேன்னு தெரியும், தெரிஞ்சுதான் 10,000 ரூபாய் சீட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. போதுமா போதுமா போதும். நல்லா சாப்பிடுறியா? போதுமா 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 போதும். நல்லா சாப்பிடுறியா? போதுமா. அம்மா இனிமேட்டு நான் ஒருத்த மட்டுமே உன் பிள்ளை இல்லம்மா. கருப்பசாமி, சக்தி, ரமேஷ், கோபால் இவங்க எல்லாருமே உன் பிள்ளைங்கதாம்மா. நீ சொல்லாட்டியும் எல்லாரும் என் பிள்ளைங்கதான் ஐயா. என்னடா அப்படி பாக்குற? உண்மையதான் சொன்னாங்க. சாப்பிடுறா கருப்பே. செல்வி அண்ணா நீ எதுவும் சொல்ல வேணாம், இனிமேல் எனக்கு 5 அண்ணனுங்க. ஏமா இப்படி செஞ்ச? என்னையா சொல்ற? தாலி ஏமா வித்த? தாலி என்னப்பா, எங்களுக்கு உன் படிப்பு தான் முக்கியம். படிச்சு முடிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு எங்களை காப்பாத்த போறோனே நீதானப்பா. உன்னை விட இது ஒண்ணு எங்களுக்கு பெருசு இல்லப்பா. இந்த பணத்தை கொண்டு போய் காலேஜ்ல கட்டிடுப்பா. கவலைப்படாத அர்ச்சனா, அடுத்த வாரம் சீக்கிரமா போய் எல்லா புறாவையும் நாமளே வாங்கிடலாம். நான் சந்தோஷமா இருக்கிறதே வாரத்துல ஒரு நாள் தாண்டி. பறவைகளை சுதந்திரமா பறக்க விட்டு பாக்குறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் எனக்கு கிடைக்காது. அந்த சந்தோஷமும் இன்னைக்கு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. என்ன பாக்குறீங்க? உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல விஷயத்தை யார் செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? காதலனே காதலனே உன்னை காதலிக்க கட்டி
நீ கண்ணசைக்க உன் கைதியாக மாறுகின்றேன். உன்னை கண்டு பேச்சிடந்தேன், நானும் கூட படைந்தேன். உன்னை பார்த்ததும் என்னை மறந்தேன். என்னென்பே 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 நீ அழகா, நீ அறிவா, நீ உணவா, இல்லை நீ உயிரா. நான் உன்னை அறிந்ததும் என்னை புரிந்ததும் இந்த காதலின் வழிதான் புதியதாய் ஆயிரம் மொழிகளை உந்தன் விழிகளும் தினம் பேசுதல் கண்டு பூமையாய் மாறிப் போனேன். உணர்ந்தாயோ அன்பே அன்பே. முன்னோரு கனவுகள் தினம் தருகிறாய் என் பெண்மையை தொலைத்தேன். 800 சில்மிஷம் தினம் செய்கிறாய், நான் ஆண்மையை தொலைத்தேன். நீயும் தட 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 தட, நானும் தட 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 தட, வெட்கம் விட விட விழுந்தேன் நான். நீ அழகா, நீ அறிவா, நீ உணர்வா, இல்லை நீ உயிரா. காதலனே உன்னை காதலிக்க கற்றுக்கொண்டேன். நீ என்னை மௌனத்தால் மெல்ல தொடுகிறாய், அது எப்படி அன்பே? காதலா செய்தது இதனை சொல்வாயோ அன்பே அன்பே. நான் உன்னை பார்த்ததில் நீ ஒருவன்தான் என் மன்மதன் என்பேன். மோகத்தில் யாகம் செய்வேன் மறவாயோ அன்பே. நெஞ்சத்தின் அடித்தளம் நீ உலவவே, அது காத்து கிடக்கு. என் பெண்மை முழுவதும் நீ ரசிக்கவே தினம் பூத்து கிடக்கு. கைகள் தொடு 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 தொடு, மெய்கள் தொடு தொடு மெலிந்தேன் நான். நீ அழகா, நீ அறிவா, நீ உணர்வா, இல்லை நீ உயிரா. ஏ ஆகாலி மாகாளி பாகாளி பத்திரகாளி மடப்புறத்து காளி அம்பிட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா என் பிள்ளை காலேஜ் படிக்க போறாங்க, அதனால எல்லா காலையும் கூடயே போகணும், கூடயே வரணும், கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய் சந்துக்கு பெருமையை சேர்க்கணும் என் தெய்வங்களா. ஊ, ஐ. என்ன சாமி என்ன கல்ல சுண்ணாம்பலி போட்டியாப்பா சுண்ணாம்பு விதிக்க வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கத்த முடிய மச்சான். ஒண்ணே ஆகாது சாமி, சுண்ணா மதம் ஆட்ட பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா 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 வேணாம் 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 வேணாம். சரிப்பா வாய முறா ஏன் வாய பொளக்கற? கலெக்டராக போற பிள்ளை கை நட்டிக்கிட்டு பெத்தவளா நீ சாமி. இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாதிரி கூடியே பாடி சொல்லி தருவா சாமி. எல்லாம் கொலை முடிச்சாமே. ஏ சாமிங்களா, எல்லாரும் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. அது சுண்ணாம்புல சாமி, உபதி சாமி. மறுபடியும் சுண்ணாம்பை போட்டு தொலைச்சிடாதீங்க. Hey boys, move!
இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சூடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி. யோ, இது வீடா? காலேஜ்